வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சேப்பங்கிழங்கு. இதில் மண் நிறையா இருக்கும். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா 3 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோல் எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும். தோல் இப்படி உரிக்கும் போது அப்படியே ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஈஸியாக வருது பாருங்கள். அந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் 2ஆக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு கொஞ்சம் குழந்தான் இருக்கும். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. அதனால் இது நீங்கள் அப்பப்போ வாங்கிக்கலாம். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம மசாலா தடவலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். ஒரு ஸ்பூன். இது குழம்பு மிளகாத்தூள். மிளகாவும் மல்லியும் சேர்த்து அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள். இது 1 ஸ்பூன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். உப்பு தேவையான அளவு. இது எலுமிச்சை ஜூஸ். ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை எடுத்து நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம், அந்த ஜூஸ். இதெல்லாம் நல்லா ஊற்றி கலந்துக்கலாம். இது கொஞ்சம் பத்தாது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா பேசிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா தடவி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று எடுத்து இந்த மாதிரி தடவிட்டு தடவி இப்படி வச்சுருங்க. ஒன்று ஒன்றா எடுத்து தடவுங்க. அப்படியே போட்டு நம்ம பேசிஞ்சோம்னா அப்படியே ரொம்ப கூழாயிடும். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு மேலே தடவி இப்படி வச்சுருங்க. மசாலாலாம் தடவி வச்சு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக படுற மாதிரி எல்லாத்தையும் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அப்படியே லைனாக அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் போட்டாச்சு. கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைனா ஃபுல்லாக மேலே தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா திருப்பி விட்டோம்னா அடுத்த பக்கமும் உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும்.
இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திருப்பி கொண்டு கேஸு ஸ்லோலே இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சிரும். கேஸு ஸ்லோலே இருக்கட்டும். இந்த பக்கம் திருப்பி போட்டோடனே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.